இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல்ல தான் இருக்கோம். இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் தேரோட்டம் அது பக்கம் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். மணி கரெக்டாக 6 ஆகுது. 5:30 மணிக்கே சாமியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேரில் ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இனிமேல் தான் போகணும். இன்னைக்கும் நம்ம மட்டும்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய வாட்டி ஃபோன் போட்டாச்சு, எடுக்க மாட்டாங்க. நல்லா எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. தூங்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா கிளம்பி 5:30 மணி போய் பஸ் ஏறி சிம்மக்கல் வந்து இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் போய் வீதிக்குள்ள போயிட்டு சுற்றுவோம். தேரோட்ட வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போக போக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தேரோட்டம் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து வைப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூப்பராக கமெண்ட்ரி பண்ணுவாங்க. அதை பார்க்க தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதே நேரம் தான் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் 7 மணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டைமும் இதே நேரம் தான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க இல்லை. சரி, ஓகே, போய் பார்க்கலாம். இங்கே வந்து கிளம்பியாச்சு. எல்லா வாகனமும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. சாமியும் பார்த்தீங்கன்னா தேரில் எழுந்தருளிட்டாங்க. இதுக்கப்புறம் கிளம்பி போக வேண்டியதான். கூட்டம் வடம் பிடிக்கிற இடத்துல கூடிருச்சு. கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு இந்த வாட்டியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களான்னு பார்ப்போம். சுந்தரேஸ்வரர் தேர். சாமி பார்த்தீங்கன்னா காட்ட முடியல, நான் மறைச்சிருக்கேன். அந்த முருகர் விநாயகர் 2 பேரும் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் வடம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்ட் பண்ணட்டும். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் பயணம் ஒரு லைட்டாக எழுத்து முன்னாடி சொல்கிறாங்க. கமெண்ட்ரி ஆரம்பிச்சாரு. சுந்தரேஸ்வரர் தேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி போயிட்டே இருக்கு. அடுத்து மீனாட்சி அம்மன் தேர் அங்கே முக்கில் திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் போயிட்டீங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணி போவோம். அப்படியே தெரியுது பாருங்க. தேர் தான்.
தெற்கு மாசி வீதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மறுபடியும் தேரை பார்க்க. சவுண்டை கேட்டீங்களா? மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. சொக்கநாதர் தேரு. வெல்கம் டு இம்ரான் லாக்ஸ் சித்திரை சீரிஸ் எபிசோட் 5. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா தேரோட்டம் பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம எப்பயுமே தேரோட்டம் போனோம்னா காலையில தான் போய் பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த சித்திரை திருவிழாவோட முக்கிய நிகழ்வாக திகழ்கிறது இந்த தேரோட்டம். இந்த தேரோட்டத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா வந்து மாசி மாதத்தில் நடக்க வேண்டிய ஒரு திருவிழா. இந்த தேர் வந்து மாசி மாதத்தில் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர் இழுக்க பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாமல் போயிருக்கு. இப்போ ஏன்னா அந்த மாதம் தானே இப்போ என்ன விதைக்க பார்த்தீங்கன்னா மக்கள் போவாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமலை நாயக்கர் மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மூச்சு விட்டுக்கிறேன். திருமலை நாயக்கர் மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தேர் இழுக்க ஆள் இல்லை, அதனால் இந்த சித்திரை திருவிழாவை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகருக்கும் மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா முதல் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு இதில் நடக்கும், அப்புறம் அழகர் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வருவார். அழகர் எதுக்கு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து மண்டூக முனிவர்னு ஒரு முனிவர் இருப்பார். அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் இது பண்ணுறதுக்காகவே வருவார். இதையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி விட்டார். அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா மெர்ஜ் ஆயிடுச்சு. அழகரும் மீனாட்சி அம்மனும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி விட்டு ரொம்ப ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா பேச்சு ஓடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மன்னருக்கப்புறம் இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவில் இந்த வருஷப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அழகர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர்றதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரையில் பார்த்தீங்கன்னா இவங்களோட இது 5 நாள், அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கொடியேற்றம், பட்டாபிஷேகம், திக்கு விஜயம், பூ பல்லாக்கு, அது இன்றைக்கி தேரோட்டம், இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் கோயிலில் எந்த வேலையும் கிடையாது. நைட்டு மட்டும் தேர் முடிஞ்சு நைட்டு பார்த்தீங்கன்னா தடம் பார்க்க வருவாங்க. அது அவ்வளோ முக்கியம் கிடையாது. தடம் பார்க்குற வர மீன்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே வாகனத்தில் வருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகர் பார்த்தீங்கன்னா கிளம்பி வருவாப்புல. ஆக்சுவலாக போன வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும் போது சித்திரை திருவிழா அப்போ தேரோட்டம் போயிட்டு அப்படியே நேராக அழகர் பார்த்தீங்கன்னா 3 மாடி வந்துட்டார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்குது, என்னன்னு தெரில நமக்கு டீட்டெயில்ஸு. ஆக்சுவலாக நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா அழகர் அங்கேருந்து கிளம்புறாப்புல. அந்த வீடியோ நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. சித்திரை சீரீஸ்க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. மதுரைக்காரங்களுக்கு சூப்பர் தான்ப்பா, ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான திருவிழா. இன்றைக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க. நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா சித்திரை வீதிகளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்ணுக்கு பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வைப்பு பாட்டை கீட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு, ஆனால் அந்த தேரை இழுக்கிறவங்க, அப்புறம் போலீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது முட்டுக்கட்டை போடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிக் சல்யூட்டு. ஏன்னா அவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டு
அந்த கூட்ட நெரிசலில் தள்ளுக்கிட்டு மோதுக்கிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தேரை இழுத்துட்டு பத்திரமா கொண்டு போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேர்க்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அடுத்த எபிசோடில் நம்ம அழகர் பார்ப்போம். இந்த எபிசோட மீனாட்சி அம்மனோட ஃபுல்லாக முடிஞ்சு நாளையிலேருந்து அழகரோட இதை பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் தான். டடா பை, see you, பாய். தொடர்ந்து இம்ரான் வ்ளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.